பிரைஸ் த லார்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ யோபுவோட சரித்திரம் பாகம் 2. தேவனால் புகழப்பட்ட யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டு சகலவற்றையும் இழந்து தான் உத்தமத்தில் உண்மையாயும் தேவனை தூஷிக்காமல் இருந்ததை போன வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் எப்படி சாத்தானால் சோதிக்கப்படுறார் என்றும் அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 2ஆம் தரம் தேவபுத்திரர் கர்த்தர் சமூகத்துக்கு போன போது சாத்தானும் அவங்க நடுப்புற நின்றான். அப்போ ஏசப்பா சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு சாத்தான் சொல்கிறான், நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கர்த்தர் என் தாசனாகிய யோபு மீது கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தான் உத்தமத்துல உறுதியாய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு. உடனே சாத்தான் சொல்றான், தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உங்க கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தை தொடுவீரானால் அப்பொழுது உன் மூஞ்சுக்கு நேராக அவன் தூஷிப்பான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்கிறான். உடனே இயேசப்பா யோபு சாத்தான் கையில் கொடுத்துட்றாரு. அவன் ஜீவனை மாத்திரம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சாத்தான் அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறான். இப்போ யோபுவோட சோதனைகள் தொடங்குது. இப்போ 2ஆம் சோதனை. 2ஆம் சோதனை என்னன்னா, உச்சி தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய கொப்பளங்கள் உருவாகுது. அதனால யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு உட்கார்ந்தாரு. அதை பார்த்த யோபுவோட மனைவி நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யோபு சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்றாரு. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகள்னால பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை. அடுத்து 3ஆவது சோதனை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யோபுக்கு நடந்தவைகள் எல்லாவற்றையும் கேட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னன்னா எலிப்பாசு, பில்தாது, சோப்பார். இவங்க 3 பேர் யோபுவை பார்த்து, யோபுவோட துக்கம் மகா பெரியது அப்படின்ட்டுன்னு ஒரு வார்த்தையும் பேசாமல் சால்வை கிழித்துட்டு யோபு கூட 7 நாள் இரவும் பகலும் சாம்பலில் உட்காடுறாங்க. 7 நாளுக்கு அப்புறம் யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் யோபு கிட்ட பேச தொடங்குறாங்க. யோபுக்கும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி இது சாத்தானோட சூழ்ச்சினும் தேவன் அனுமதித்து தான் இது நடக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோபு பாவம் செய்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாவத்தினால தான் வியாதியும் இழப்பும் வரும், தேவன் பாவிகளெல்லாம் தான் தண்டிப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. யோபு மறைவான குற்றங்களும் பாவங்களும் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. யோபு தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்யவில்லை. அதனால யோபு தான் நண்பர்கள் கிட்ட விவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நண்பர்கள் பேச்சால யோபுக்கு மிகுந்த மன கஷ்டம் உண்டாகுது. அதனால யோபு என்ன சொல்றாருன்னா, நண்பர்களை பார்த்து, நீங்க எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகள்னால என்னை நொறுக்குவீங்க, நான் உங்க இடத்துல இருந்தா என் வார்த்தைகள்னால உங்களை தேய்ச்சி இருப்பேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா யோபு இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை. யோபு இந்த இடத்துல விசுவாசமான வார்த்தைகளை நிறைய பேசுறாரு. முதல் வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 2ஆவது வார்த்தை என்னன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல யோபு தன்னோட பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்து மன கஷ்டப்படுறாரு. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும்
எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தன் வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. இவைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டு இருந்த எலிகு என்ற வாலிபன் யோபு தன்னை நீதிமான் என்கிறதற்காகவும் அவனை கடிந்து கொண்டான். மேலும் யோபுவை குற்றப்படுத்திய அவனுடைய நண்பர்களையும் கடிந்து கொண்டான். இப்பொழுது யோபுவோட சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. கர்த்தர் யோபுவோட பேசி தம்முடைய வல்லமைகளையும் இப்பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியத்தையும் அறிவித்தார். யோபு அவைகள் எல்லாவற்றையும் கேட்டு அமைதியா இருந்தாரு. யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்றாரு. உடனே கர்த்தர் யோபுவோட ஃப்ரெண்ட்ஸை நோக்கி, உன்மேலும் உன் நண்பர்கள் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். உடனே யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை யோபு கிட்ட சொல்லிட்டு கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி எல்லாம் செய்தாங்க. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு. 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தனர். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்களை காணப்படவே இல்லை. யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளையும் கண்டார். யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார். இவ்வாறாக யோபு எல்லா சோதனைகளையும் சகித்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வாழ்ந்து வந்தார். இவருடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆமேன். God bless you all. Thanks for watching.